ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு கடைக்கு போயிட்டு இரும்பு பாத்திரம் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக நான் இரும்பில் எண்ணெய் சட்டி அந்த இது குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே இரும்பு பாத்திரமாக வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எங்கள் சார் வந்து வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருக்கிற பாத்திரத்தில் சமைச்சா போதும், எதுக்கு நீ இதெல்லாம் வாங்குற, வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இரும்பு பாத்திரத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, நமக்கு ஹைஜீனிக்கு, உடம்புக்கு வந்து அயன் சத்தை நமக்கு கூட்டி கொடுக்கும். அதனால் நான் ரொம்ப நாளாக மைண்டில் வச்சுருந்தது இன்றைக்கி தான் அது நிறைவேறுனுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு எண்ணெய் சட்டி, ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்று, ஒரு குட்டியாக ஒன்று தாளித்து கொட்டுறதுக்கு ஒன்று, எல்லாமே வாங்கியாச்சு. வழியில் அப்படியே பானிபூரி கடை இருந்துச்சு, பாப்பா கேட்டாலா, அதனால் 2 பானிபூரி பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றலாம். டின்னர் ஓவர். வாங்கின பாத்திரத்தெல்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஃபஸ்ட்டு குட்டி தாளித்து கொட்டுறது, அது வெறும் நம்ம சாம்பாருக்கு தாளித்து போடுறது. அதோடு அந்த கடையில் கோலமாவு இதெல்லாம் இருந்துச்சு, அச்செல்லாம் இருந்துச்சு, அதுவும் வாங்கியிருக்கேன். 2 கடாய். அப்புறம் அந்த கோலம் போடுற அச்சு, கால் மட்டும் உள்ளது, தாமரைப்பூ அச்சு, ஸ்வஸ்திக்கு அப்படின்னு ஒரு 2-3 அச்சு வாங்கினேன். அப்புறம் பட்டையாக இழுத்து நம்ம கோலம் போடுறதுக்கு அது ஒன்று வாங்கினேன். கேரட் செதுக்கிறது ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த கடையில் மொத்தம் 1050 ரூபா சொன்னாங்க. பேரம் பேசி 900 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் வேறு ஒரு கடையில் டீ வடிகட்டிலாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தோம் ஸ்டிக்கர் போட்டு, அப்புறம் டிஷ்யூ பேப்பரு, டீ வடிகட்டி, மரக்கரண்டி, அந்த 2 இரும்பு கடாய்க்கும் மரக்கரண்டி, அப்புறம் சிங்க்கு க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வாங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.